ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வந்து அவங்க ஆஃபீஸ் முடிச்சுட்டு நிறைய என்னை கூப்பிட்டு வராங்க. நான் வந்து ஆயிஷாவோட அண்ணனோட பையன். ஆக்சுவலாக என்னை தான் கூப்பிட வந்துட்டுருக்காங்க. நான் தாத்தா பாட்டி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன். எங்கள் வீட்டில் வந்து ஃபிஷ் கறி, மீன் குழம்பு, எறா தொக்கு எல்லாமே செஞ்சுருக்காங்க. அவங்க சாப்பிட்டுட்ருக்காங்க. அங்கே நான் ஜாலியாக சாப்பிட்டு முடிச்சிட்டோன்னே நாங்கள் கொஞ்சம் நேரம் பால்கனியில் போயிட்டு நேச்சுரலாக காற்று வாங்கிட்டு கொஞ்சம் நேரம் ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நல்லா பேசிட்டு சும்மா வியூலாம் எட்டி பார்த்துட்டு ஜாலியாக பேசிட்டு கொஞ்சம் நேரம் ஊஞ்சலில் உட்காந்து ஆயிஷாத்தை ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நானும் கொஞ்ச நேரம் ஃபன் பண்ணேன். அதுக்கப்புறம் திரும்பியும் கிளம்பிட்டோம். நாங்கள் எல்லோரும் தாத்தா வீட்டுக்கு போயிட்டு இருந்தோம். ஆக்சுவலாக போகிற வழியில் நிறைய ஃபன்னாக இருந்துச்சு. நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கருப்பட்டி காஃபின்னு ஒரு கடையில் நிறுத்தினாங்க. இன்னும் நாங்கள் போயிட்டு தாங்க இருக்கோம். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு கருப்பட்டி காஃபின்னு ஒரு கடையில் நிறுத்தினாங்க. அவங்க 2 பேரும் டீ வாங்கி குடித்தாங்க. நான் மட்டும் ரோஸ் மில்க் வாங்கி குடித்தேன். அப்புறம் இதாங்க நான் காஃபி வாங்கினாங்க. டீன்றேன், காஃபி வாங்கி அவங்க 2 பேர் குடித்தாங்க. நான் ரோஸ் மில்க் வாங்கி குடித்தேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து நான் ரைட் சைடில் பார்த்தேன், லெஃப்ட் சைடில் பார்த்தேன் கருப்பட்டி காஃபி. அப்படியே கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்படியே நின்றுருந்தாங்க பசியில். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ரைட்டில் பார்த்தா வாஃபிள் கேஃப் ஒன்று வந்துருச்சு. அதில் எனக்கு வாஃபிளே வேணும் அப்படின்னு அடம் பிடிச்சி ஒரு வாஃபிளை வாங்கிட்டாங்க. இங்கே நிறையா ஃப்ளேவர்ஸ் இருக்குது. எனக்கு பிடிச்ச ஃப்ளேவர் வந்து நியூட்ரலா. அதை வாங்கி நல்லா பசியில் தின்னுட்டு அதுக்கப்புறம் கடைசியாக வந்து கொஞ்சம் நேரம் அங்கேயே வெயிட் பண்ணி அங்கேயே எல்லாமே மெனுலாம் பார்த்துட்டு இன்னொரு டைம் வரலான்னு பார்த்துட்டு அப்படியே அங்கேருந்து ஒரே ஓட்டமாக கிளம்பிட்டோங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தோடனே ஜியா இருந்தாங்க. அவ கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். பெல்ட்டெலாம் அடித்து காட்டினாங்க. ஜாலியாக இருந்துச்சு. தாத்தா வந்து ஜியாவுக்கு பனானா கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க புட்டு, பனானா எல்லாமே வச்சு சாப்பிட்டாங்க. எங்கள் வீட்டையும் நல்லா வீட்டில் மீன் குழம்பு சோறு சாப்பிட்டாங்க. அப்புறம் வாஃபிள் இதுலேருந்து கொண்டு அடித்தாங்க. இது 3வது ரவுண்டுங்க. பாய்.